இந்த விளையாட்டு போட்டி, அதாவது இப்ப இடைநிலை பள்ளி இந்திய மாணவர்களுக்காக பிரத்யேகமா நடக்க போகின்ற இந்த விளையாட்டு போட்டியை பற்றி ஒரு சில தகவல் சொல்லுங்க. இந்த விளையாட்டு போட்டி பார்த்தீங்கன்னா, கிளைம்ல 25 ஸ்கூல் இருக்கு. 29 ஸ்கூல் இருக்கு. அதுல 29 ஸ்கூல் வந்துட்டு இந்தியன் மாணவர்கள் வந்து பங்கெடுத்துப்பாங்க. அதுல வந்து ஏறக்குறைய 18 காம்படிஷன் இருக்கும். 18 காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்துட்டு கலை, கலாச்சாரம் இது சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு 9 நாள் நவராத்திரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 9 நாள் மாணவர்கள் வந்துட்டு அந்த மார்ச் ஸ்கூல் ஹாலிடே இருக்குல்ல, அந்த டைம்ல வந்துட்டு 9 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும். ஸோ மாணவர்கள் வந்துட்டு மற்ற இடத்துல இப்போ அவங்களோட கவனத்தை சதற விடாம இந்த லீவ் டைம்ல வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்தாம இதுலயே உட்காந்துக்கிட்டு காம்படிஷன்ல கலந்துக்கலாம். அதுல இதுல என்ன ஒரு இதுனா, மாணவர்கள் தான் இந்த மாணவர்களுக்காக ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாள் மாணவர்கள் இல்லை, படிக்கிற மாணவர்கள். ஸோ எங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் மத்தியில லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது தலைமைத்துவத்தை உருவாக்குறது. ஸோ தலைமைத்துவம் என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு புக்கில் படித்தோ இது பண்ணியோ கற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும், ஸோ அவங்க அதை பார்த்து ட்ரெயின் பண்ணி மூலியமாகவும் அதை பற்றி தான் அவங்க வந்துட்டு லீடர்ஷிப் குவாலிட்டியை கற்றுக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்துட்டு இந்த மாணவர்களை வந்து நாங்கள் உருவாக்கணும். ஸோ இந்த மாணவர்களை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க தான் எடுத்து நடத்துவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உறுதுணையாக இருக்கிறது அவங்களோட பெற்றோர்கள், ஆசிரியர்கள். ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க உறுதுணையாக இருக்கிறனால தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வர முடியும். ஸோ இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்துட்டு அவங்க கெயின் பண்ணுறது வந்துட்டு நாட் ஒன்லி ஃபார் தட், அவங்களுக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், ஸோ நம்ம இந்திய சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க. ஸோ இது மூலிமா அவங்க கொண்டு போயிட்டு அந்த இதை கொண்ட அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை கெயின் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, நீங்கள் வந்து பல வருடமாக இது வந்து இந்த போட்டி விளையாட்டை வந்து எடுத்து நடத்திட்டு வரீங்க. உங்களுடைய பார்வையில வந்து இளைஞர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டி முனைப்பை காட்டி இந்த போட்டி விளையாட்டில் கலந்துக்கிட்டு வராங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இளைஞர்கள் வந்து உலக இளைஞர் சாதனை படிச்சிருக்காங்க. நம்மளுடைய இளைஞர்கள் இந்த நாட்டு இப்போது இந்த விளையாட்டு போட்டியில எவ்வளவு தூரம் ஆர்வம் காட்டி அவர்களுடைய திறன்பட செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, விளையாட்டுத்துறையில மாணவர்கள் மத்தியில நிறைய ஆர்வங்கள் இருக்கு. அந்த ஆர்வங்களை எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு கோலம் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அதாவது வந்துட்டு இத்தனை பேர் தான் கலந்துக்கணும், லைக் ஒரு 2 பேர் தான் இருக்கணும், வயது கட்டுப்பாடு இருக்கு. வயது கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா பராலியன்ல இருந்து ஃபார்ம் 5 வரைக்கும் மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு எப்படின்னா, கோலத்துக்கு மட்டும் ஒரு 500 டீம் வந்து கோலம் போடுவாங்க. 500 குரூப். போன வருஷத்தோட கணக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 501 சாங்கியத்துக்கு 501. ஸோ அவங்க வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஃபுட்சால் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 120 டீம் வந்துட்டு கலந்துக்கிறாங்க ஃபுட்சாலுக்கு மட்டும். ஸோ பிள்ளைங்களுக்கு அந்த ஃபுட்சால், இந்த விளையாட்டு, ஸோ இதுல உள்ள ஆர்வத்தை வந்துட்டு எப்படி இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆர்வம் இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா எம்ஏ ஸ்குவாட்னு ஒரு வந்துட்டு பிள்ளைங்களை வந்துட்டு கொண்டு போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டாடுறதுக்கு வந்துட்டு கஷ்டமே இல்லாம எம்ஏ ஸ்குவாட் அப்படின்னு உருவாக்கணும். ஒரு ஸ்கூல்ல இருந்து 30 பேர் வரும். சோ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஆர்வம் கண்டிப்பா இருக்கு, இல்லன்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது. வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் நாங்க என்ன பண்ணிட்டோம், எல்லாமே கலந்துக்கலாம். சோ எல்லா மாணவர்களும் கலந்துக்கலாம். அந்த மாணவர்களுக்கு என்ன வேணும் வந்துட்டு அவங்களுக்கு இது மாணவர்களை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். சோ ஒரு ஆர்வத்தை உருவாக்கி அதோட அவன் எப்படி போறான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்சால் பார்த்தீங்கன்னா, ஃபுட்சால் வந்து கலந்துக்கிறான். ஒரு பையன் வந்து விளாட்றான். அவன் விளாண்டுட்டு அவன் எல்லாமே என்னோட ஸ்கூல்ல எல்லாமே கலந்துக்கிறாங்க, ஸோ நம்மளும் போய் கலந்துக்குவோம் அப்படின்ட்டு போய் கலந்துக்கிறான். அவன் கலந்துக்கிட்ட பிறகு அட்லீஸ்ட் அவன் 1வது 2வது 3வது வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நம்மளும் வந்துட்டோம், ஸோ நம்மளும் வந்துட்டு சீக்கிரம் கிடைக்கிற மாதிரியோ இது பண்ற மாதிரியோ வந்துட்டோம் அப்படின்னு நம்மளாலையும் முடியும் அப்படின்றதுக்காக அவன் திரும்பி கொண்டு போவான். ஸோ இவனை உருவாக்குன அவனுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்ச லீடர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்மளுக்கு சமுதாயத்துக்கு நம்மளால ஒரு பையன் வந்து போறான், அந்த ஒரு சமுதாய உணர்வு வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளும் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் செய்ய முடியும். ஸ்டூடெண்ட் தனியாக ஒருத்தன் உட்கார வச்சுட்டு, நீ வந்துட்டு இப்போ 500 பேருக்கு உள்ள கோலம் காம்படிஷன் செய்ய போற அப்படின்னா அவ்வளோ பெருசாலும் யோசிப்பான். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து சொல்றப்ப பயப்படாத, அது வந்துட்டு எப்படி செய்யணும், உன்னோட லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி கொண்டு போயிட்டு நீ எப்படி செய்ய போறீங்க அப்படின்னு நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, தட்டி கொடுத்தாக்க அவங்களோட திறமை வெளிவரும் இல்லையா? சரி, ரொம்ப நேரமா பிரதீப் அமைதியா இருக்காரு. நீங்க வந்து ஏற்கனவே இந்த போட்டியில வந்து கலந்து வெற்றியாளரா இருக்கீங்க இல்லையா? உங்களுடைய அனுபவத்தை
ஆக்சுவலி நான் வந்து மாணவர்கள் கலந்துக்கிட்டது வந்து முதல்ல வந்து டிபேட் காம்படிஷன் சொற்பூரில் தான் வந்து நான் கலந்துக்கிட்டேன். ஸோ கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பேசுகிற திறன்லாம் பார்த்துட்டு யாசால வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வந்து என்னை எம்சியாக கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து எம்சி ஆர்வம் இருக்கிறனால நான் வந்து அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 2012 இப்போ வரைக்கும் யாசால இருக்கேன். நான் வந்து 3 மினிஸ்டர்ஸ் கெஸ்ட் பண்ண ஷோ வந்து இவெண்ட் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ 20 வயசு பையன் வந்து இவ்வளோ மினிஸ்டர் டெப்டி மினிஸ்டர் வர ஒரு இவெண்ட் வந்து எம்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா லோகியன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபுட்சால் வெற்றி பெற்ற ஒருத்தர். அவர் வந்து இப்போ வந்து ஸ்லாங்கூர் ஃபுட்பால் அசோசியேஷனில் வந்து டிவிஷன் 2ல வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய காம்படிஷன் சொற்பூரில் வந்து இன்னொரு எனக்கு அடுத்து வந்த பேட்ச் வந்து டோஸ்ட் மாஸ்டரில் வந்து அவங்க திறமையை பார்த்துட்டு டோஸ்ட் மாஸ்டர் கிளப் கிளாங்கில் இருக்கிற டோஸ்ட் மாஸ்டர் கிளப்ல இருக்கிற மிஸ் ஃப்ரான்சிஸ் வசந்தி அவங்க ஒரு வருஷம் ஃப்ரீயாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காசு கொடுத்தாங்க எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு களம், நிறைய பேர் வந்து உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்குறாங்க, நிறைய என்ஜிஓஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து திறமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களால முடிஞ்ச உதவிகள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு செஞ்சு இன்னும் மென்மேலும் எப்படி வந்து அவங்க வெற்றியாளர்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்போட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அருமையான விஷயம். ஏன்னா பொதுவா வந்து போட்டி விளையாட்டுன்னு பாத்துட்டோம்னாக்க போட்டியில போய் கலந்துவாங்க, வெற்றி பெறுவாங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனா இவங்க வந்து அப்படி இல்ல, போட்டி விளையாட்டுல வெற்றி பெற்றவங்களுக்கு மேலும் வாய்ப்புகளை வந்து பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதே நேரத்துல பிரதீப் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய திறமை, அதாவது நானும் வந்து ஒரு அறிவிப்பாளராக வரக்கூடிய திறமை வந்து இந்த போட்டி விளையாட்டு கலந்துட்ட பிறகுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து திறமா சொன்னாரு. நிறைய விஷயங்களை பேச போகின்றோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.